பாராளுமன்றத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து கமலஹாசன் அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க போல இருக்கே. யோ அவர் பேசுனதுதான் ஆல் இந்தியா லெவல்ல இப்ப பேசிட்டு இருக்காங்கல்ல. யோ நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல கூட தான் பைத்திய சட்டையை கிழிச்சு போட்டுட்டு பைத்தியம் மாதிரி எதையாவது பைத்தியம் மாதிரி செஞ்சுக்கிட்டு உளறிட்டு எதையாவது பண்ணிட்டு திரியும். 100 பேர் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அதெல்லாம் ஒரு மேட்ராயா? அது சரி, ஏதோ சீனாக்காரன் நம்ம நிலத்தை ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பாராளுமன்றத்தை சும்மா தெரிக்க விடுவார் போல இருக்கு. தமிழகத்துல வஜ்ராயுதமாக நம்ம சின்னவர் இருக்கிறப்பையும் அகில இந்தியாவில் ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் எவனும் எதுவும் பண்ண முடியாதுயா. நீ என்னமோ இப்படி சொல்ற, ஆனா என்ன காங்கிரஸுக்கு கூட்டணி கிடைக்காம அலாரிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. தாவேகா கூட சேர்ந்துட்டா திமுகவோட நிலைமை என்னையா ஆகும்? ஒரு தடவை கூட கூட்டணி இல்லாம நீங்க ஜெயிச்சதா வரலாறே இல்லையே பாசு. எங்க யாருக்கிட்ட எப்படி பேசணுமோ எல்லாம் டீலிங் முடிஞ்சிருச்சு. நீ பொங்காம உன் வேலையை பாரு. தமிழகம் எப்போதுமே தில்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சிஎம் சொல்லுவாரு. அடங்க மாட்டானா? ஒரு மாநாட்டுக்கு வரத்துக்கே வீட்டில் சோத்தா முட்டையை கட்டிட்டு வர பயலுவோ. இந்த கூமுட்டைங்களுக்கு நம்ம அரசியல் தெரியுமா அவனுக்கு? அப்ப இதுதான் உங்க அரசியலா?